Good evening to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TN செட் ஸ்டாட்டிக்ஸ் குள்ள சாப்டர் 4 ஓகேங்களா. சாப்டர் 4 குள்ள முக்கியமான சாப்டர் 4 னா இதுல CACR ல சாப்டர் 4 ஓகேங்களா. ஓகே, CACR ல இந்த சாப்டர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஓகே சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இதுல முக்கியமான சிலபஸ் என்னன்னு பார்த்துட்டு கொடுப்போம். இப்போ சாப்டர் 1 என்னன்னா probability set function என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் ப்ராபபிலிட்டி வந்து சம் பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னது, ட்ரையல்னா என்னது, அப்புறம் ஈவெண்ட்ஸ்னா என்னது, அந்த மாதிரி சிம்பிள் கான்செப்ட் பார்த்துட்டு அப்புறம் சில ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி ஆஃப் P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. நம்ம 3 ஈவெண்ட்ஸ்க்கு இதே மாதிரி எழுதுவோம்ல, A union B union C, இதே மாதிரி தனித்தனியாக எழுதுவோம், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் P of A intersection B bar, B of A bar intersection B, B of A bar union B bar, அப்புறம் B of A bar intersection B bar. இதுக்கெல்லாம் நம்ம டி மார்கன்ஸ் தேர்த்தை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி சில ப்ராபபிலிட்டிலாம் அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஒன்று. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். ஓகே, இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா ஏயும் பி இண்டிபெண்ட்டாக இருந்தால் ஏ பார் பி பார் இண்டிபெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஏ பாரும் பியும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸ்னா என்ன, அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், எக்ஸ்காஸ்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்களா. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இது வந்துடும் என்னென்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஏன் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா ஆக்சுவலாக என்னென்னா P of A by Bன்னு எழுதுகிறோமா. இப்போ ஒரு சாம்பிள் ஸ்பேஸுக்கு ரெண்டுமே சப்செட்டாக இருக்கும். ஸோ அதாவது இந்த ஏங்கிற ஈவெண்ட்டு பியை பொறுத்து நடக்கும், அதனால் இது வந்து டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஏ வந்து டிபெண்ட் ஆன் பிங்கிறது இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ பியை பொறுத்து ஸோ ஏல நடக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி பற்றி படிக்கிற கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா. அதே மாதிரி P of B by Aனா இதே மாதிரி. ஸோ இதை பொறுத்து இதில் நடக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியை பற்றி படிக்கிறது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஆக்சுவலாக ஒரு விஷயம் நடக்குமா, ஸோ அந்த விஷயத்தை பொறுத்து நடக்கக்கூடிய அதோட கான்சிக்வன்ஸ். ஓகேங்களா, இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி முக்கியமானது. இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பார்த்துக்கோங்க, இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு வரும். அப்புறம் இதில் வந்து பேஸ் தியரம், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வந்து பேஸ் தியரம் நமக்கு நல்லாவே தெரியும். பேஸ் தியரம், அப்புறம் டோட்டல் அடிட்டிவ் தியரம்னு சொல்லுவாங்கள்ல, டோட்டல் அடிட்டிவ் தியரமா, அப்புறம் பூலியன்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் சாப்டர் 1, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சாப்டர் 1 இது வந்து பேசிக்காக உள்ளது. இப்போ இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன இருக்குன்னா, 4th வந்து ரேண்டம் வேரியபிள்ஸ். ஓகே, ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகே, இப்போ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் என்ன பண்ணுவோம்னா பிஎம்எஃப் கண்டுபிடிப்போம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பார்ப்போம், இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்ப்போம், அதில் அந்த கான்ஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ரெண்டுக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிப்போம். இதெல்லாம் +2 புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதுமாதிரி இங்கேயும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, இது ஆக்சுவலாக +2 புக்கில் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கண்டினியூஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ் கொடுத்து அது கரஸ்பாண்டிங்காக டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து
கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதாவது பிஎம்எஃப்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து பிஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதேமாதிரி பிடிஎஃப்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து பிடிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ப்ராபபிலிட்டிஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் +2 புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இது நம்ம பிஎஸ்சி லெவலில் உள்ள புக்ஸ் பார்த்தா போதும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்துப்போம். இதில் இது மட்டும் பத்தாது. இது இப்போ பார்த்து முடிச்சிட்டிங்க, ப்ராபபிலிட்டிலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, அதுக்கடுத்து இதில் மட்டும் பத்தாது, அப்புறம் மீன் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஜென்ரலாக ஒரு எக்ஸுங்கிறது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ஆர் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் அதுக்கு எப்படி மீன் கண்டுபிடிக்கலாம். மீன், வேரியன்ஸ் இதுவுமே +2ல் இருக்குது. மீன் வேரியன்ஸ் +2 புக்கில் ஆல்ரெடி இருக்கும். ஓகேங்களா, இப்போ மீடியன்லாம் இருக்காது, மீடியன் மோட்லாம் அங்கே இருக்காது. மீடியன் மோட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஃபார் எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ஆர் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இதுக்கு எப்படி மீன் மீடியன் மோட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, வேரியன்ஸ் ஆல்சோ. அப்புறம் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், எம்ஜிஎஃப்னு சொல்லுவாங்க, மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப முக்கியமானது. அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இது ஜென்ரலாகவும் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் பர்டிகுலராக பார்ப்போம். மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், அப்புறம் cumulative generating function and its properties. அப்புறம் characteristic function, very very important, characteristic function. okay, so MGF கூட சில ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது, பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக இது ஆகும். பின்னாடி நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணால் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் டெக்னிக். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ f(x) இப்படி கொடுக்குறாங்க, 1 0 0 x <1 0 அதர்வைஸ். இது ஒரு பிடிஎஃப். ஓகே, இது ஒரு பிடிஎஃபாக இருக்கும். இப்போது என்ன கேட்டால், ஃபைண்ட் பிடிஎஃப் ஆஃப் இந்த வேரியபிள் இன்னொன்று மாற்றுறோம், y = √x. ஓகே, y = √x. இதுக்கு எப்படி பிடிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி y = x². சில ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதெல்லாம். y = இதை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் பின்னாடி எம்எஸ்சியில் பண்ணுவோம். அந்த வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறதுனால எல்லா கான்செப்டும் மாறி போயிடும். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். அப்போ x³ இந்த மாதிரி ஒரு பிடிஎஃபோட அந்த ரேண்டம் வேரியபிளை மாற்றும் போது பிடிஎஃப் மாறிடும். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலாக டிஆர்பிலேயே நிறைய தடவை கேட்டிருப்பாங்க, இந்த மாடல் கொஷின்ஸ் நிறைய தடவை கேட்டிருப்பாங்க. ஸோ இது சாப்டர் 1. ஓகே, சாப்டர் 1. ஓகே, புரியுதுங்களாங்க. சாப்டர் 1ல் இதாக இருக்குது. இந்த இது நல்லா பார்த்துக்கோங்க, சாப்டர் 1. ஓகே, சாப்டர் 1 இது வரைக்கும் சாப்டர் 1. சாப்டர் 2 என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இது சாப்டர் 1 நம்ம +2 அண்டு பிஎஸ்சி புக்கு ஆர்மோஎஸ்ஆர் புக்கை பார்த்தாலே இது ஓரளவு கவர் ஆயிரும் உங்களுக்கு. சாப்டர் 2 என்ன பார்க்க போகிறோம்னா, some standard distributions. Okay, some standard distributions. ஓகே, ஸோ அப்போ இதில் 2 வருமா, கண்டினியூஸ் ஒன்று வரும், டிஸ்க்ரீட்டில் வரும். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், இன்னொன்று கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் அதை வச்சு அதோட டிஸ்ட்ரிபியூஷன். பிடிஎஃப் இங்கே பிஎம்எஃப் எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே பிடிஎஃப் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். இதில் இதில் ஃபஸ்ட்டு 0th என்ன வரும்னா, பெர்னௌலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் 1 பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் பைனோமியலே நெகட்டிவ் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கும், ட்ரினோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் எம்எஸ்சி லெவலில். ஸோ அது வேண்டாம், இதை மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். நெகட்டிவ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இது வேண்டாம், இது மட்டும் போதும். ஓகேங்களா. அடுத்து இங்கே கண்டினியூஸில் போகும்போது
ஃபஸ்ட்டு வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு தான் நமக்கு வந்து ஸோ எல்லா டிஸ்ட்ரிபியூஷனையும் கொண்டு வருவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்து அதில் என்ன வரும்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று வரும். அப்புறம் அதில் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து அதில் வந்து பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் காமா டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வந்து எம்எஸ்சி லெவலில் ஒன்று காசி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு முக்கியமான பிடிஎஃப் வரும். காசி டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமானது. காசி டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் இங்கே இன்னொரு தேர்டு வந்து யாருன்னா ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? அதை என்ன பண்ணுறீங்கன்னா இதோட பிடிஎஃப் பிஎம்எஃப் என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? எஃப்ஆஃப்எக்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். எஃப்ஆஃப்எக்ஸ் அங்கே என்னன்னு பார்த்து எழுதிட்டு இப்போ பிடிஎஃப் பிஎம்எஃப் எழுதிடுவீங்க. எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும்னா டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க, ப்ராபபிலிட்டி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ பிடிஎஃப் கரெக்டாக எழுதணும். நீங்கள் பிடிஎஃப் பிஎம்எஃப் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஸோ அதுவே ஒரு கொஸ்டின் நான் செட் பண்ணலாம். இப்போ காமா டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, அது ஒரு கொஸ்டினாக செட் பண்ணலாம். பிடிஎஃபே ஒரு முக்கியமானது. ஓகே, ஸோ இது முக்கியமானது பார்த்துட்டு அப்போ பிடிஎஃப் என்னன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எம்ஜிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிப்போம். ஓகே, அதில் இருந்தால் மீன் வேரியன்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ பர்டிகுலராக மீன் வேரியன்ஸு மோட் ஆல்சோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் முக்கியமானது அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னா இப்போ எக்ஸ் ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் n, p, y follows a binomial distribution n1 p1 வச்சுக்கோ, இது n2 p2. then x plus y follows a binomial distribution இல்லையா, x minus y follows a binomial distribution இல்லையா. அதே மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதே மாதிரி பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணுறோம். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா அதுக்கு மீன் என்ன இருக்கும், வேரியன்ஸ் என்ன இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி முக்கியமான கான்செப்ட். ஓகே, அதுதான் இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் இருக்குது, எதுக்கு இருக்கோ நான் நோட்ஸில் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இது இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து சாப்டர் 2 பார்த்துக்கோங்க. சாப்டர் 2 இவ்வளோ தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பைனாமியல், பாய்சான், நார்மல் மூணையும் முடிச்சிருப்பீங்க. ஸோ மற்ற டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சாப்டர் 2, சாப்டர் 3. சாப்டர் 3க்கு என்ன பண்ண போறீங்கன்னா மல்டிவேரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. மல்டிவேரியேட் டிஸ்ட்ரிபியூஷன். ஆக்சுவலாக இது ஒரு முக்கியமான யூனிட். ஓகே, ஆக்சுவலாக நாம் வந்து எழுதுறது வந்து ஆர்டர் வைஸ் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்டர் இம்பார்ட்டன்ட், செகண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேர்டு அதோட இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ 2 வேரியபிள் வந்துடும். இப்போ இது வரைக்கும் சிங்கிள் ரேண்டம் வேரியபிள் அங்கே டீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து டபுள் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்துடும். அப்போது பிஎம்எஃப் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்டு பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய், 2 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிடிஎஃப் பிஎம்எஃப்பும் கண்டுபிடிப்பீங்க. இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இது வந்து எம்எஸ்சி லெவலில் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் இந்த பாலாஜின்னு ஒரு புக் இருக்கும். இன்ஜினியரிங் நீங்கள் படித்தா தெரியும். இந்த ஆக்சுவலாக இன்ஜினியரிங் காலேஜில் கிளாஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும். பாலாஜின்னு ஒரு புக் இருக்கும். ஆக்சுவலாக ரேண்டம் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக அதை கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கில் சூப்பராக இருக்கும். பாலாஜி புக், ஐ திங்க் திஸ் புக் ஜெராக்ஸ் போட்டு வச்சுருப்பேன். பாலாஜி இந்த இருக்குங்களா? ஸோ இந்த புக்கு இந்த இதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும்.
ஸோ இப்போ அது இப்போ பிஎம்எஃப் பிடிஎஃப் அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா மார்ஜினல் பிடிஎஃப் மார்ஜினல் பிஎம்எஃப் அண்டு பிடிஎஃப் ஃபார் எக்ஸுக்கு, அதாவது இந்த ரேண்டம் வேரியபிள் செப்பரேட் பண்ணி கொண்டு வந்துடும். அப்போ மார்ஜினல் பி அதே மாதிரி ஒய்க்கு. ஸோ இது ஜாயின்ட் பிடிஎஃப், ஆக்சுவலாக இது ஜாயின்ட் பிடிஎஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து மார்ஜினல் பிடிஎஃப், எக்ஸை மட்டும் தனியாக பிரித்து கொண்டு வருவாங்க, ஒய்யையும் தனியாக பிரித்து கொண்டு வருவாங்க. இந்த இது பார்த்துக்கணும். அப்புறம் தேர்டு வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். சிங்கிள் வேரியபிள் பார்த்த மாதிரி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் கண்டினியூஸ் டைப்புக்கும் டிஸ்கிரீட் டைப்பும் பார்த்துக்கணும். அதாவது இது எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஒய், அதே மாதிரி இதை எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னு எழுதுவாங்க. அப்படின்னா என்னென்னு ஜஸ்ட் ஃபார்முலா கூட பார்த்தா போதும். ஓகே ரைட். இது முடிச்சதுக்கப்புறம் இதிலே லாஸ்ட் ஒன்று வரும்னா இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் வரும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆர் நாட். ஸோ இண்டிபெண்டண்டாக இருக்குன்னா என்ன கண்டிஷன் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இது முக்கியமானது. ஸோ இண்டிபெண்டன்ட்லேயே செக் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது பார்த்துக்கணும். இது தேர்ட் சாப்டரில் ஒரு பார்ட். இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இதிலே என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே அடுத்த பார்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இதுவுமே அந்த ஆர்மோசார் புக்கில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் டூ ரேண்டம் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, அப்படின்னா என்னன்னு பாருங்கள், பார்த்துட்டு ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ கார்லேஷன், அப்போ கார்லேஷன், அப்புறம் கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது. கோவேரியன்ஸ் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். அப்புறம் வந்து முக்கியமானதுன்னா கார்ல் பியர்சன் ரேங்க் கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிப்போம்ல, ஆர்னு ஒன்று போட்டு R of x comma y is equal to covariance of x comma y by ST of x ST of y ன்னு எழுதுவோம்ல. ஸோ இந்த இது பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதில் செகண்ட் பார்ட் என்ன வரும்னா ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வரும். ஓகே, கார்லேஷன் அதே தான், கார்ல் பியர்சன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இதுக்கும் அதுதான் எடுப்போம், ஆர்னு எடுப்போம். இங்கே ஃபார்முலா என்னது 1 - 6 times summation rx by ry whole square by n cube minus n. இப்போ ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகும்போது அது ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர் ஒன்று எழுதுவோம். அதெல்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது இப்போ இதில் இன்னொரு பார்ட் ஒன்று வரும். இதில் வந்து இப்போ இது ரேங்க் கண்டுபிடிச்சி முடிச்சிருக்கீங்க. இப்போ ரேங்க் கார்லேஷனும் இது ரெண்டுமே -1க்கு +1க்கு இடையில இருக்கும். இப்போ R 0 ஆனால் கார்லேட்டட், அன்கார்லேட்டட், பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் முக்கியமான வந்து ரெக்ரேஷன் லைன், முக்கியமான ரெக்ரேஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய், அதே மாதிரி ரெக்ரேஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். அப்புறம் இந்த ரிலேஷன்லாம் பார்த்துக்கோங்க. நான் R² ஈக்குவல் டு இங்கே எழுதுமே BXY இன்ட்டு BYX. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்லாம் ரொம்ப முக்கியமானது. இது அப்புறம் நிறையா இது பண்ணுவோம். எனக்கு இப்போது இதாகிடுச்சு, கொஞ்சம் மறந்துடுச்சு. இதை பின்னாடி பார்ப்போம். இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இதில் வந்து அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது நம்ம லாஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்ஷியல் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன லைட்டாக பாருங்கள். பார்ஷியல் அண்டு மல்டிபிள் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இல்லை சிஎஸ்ஆர் சிலபஸில் இருக்குது. ஓகே, பார்ஷியல் அண்டு மல்டிபிள் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தாச்சுன்னா சாப்டர் 3 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, சாப்டர் 3 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் சாப்டர் 4 வந்து சாப்டர் 4 முக்கியமானது என்னென்னா சாம்பிளை ரெண்டாக பிரிப்பாங்க. சாம்பிள் வந்து லார்ஜ் சாம்பிள், ஸ்மால் சாம்பிள் பிரிப்போமா? ஸ்மால் சாம்பிள்,
லார்ஜ் சாம்பிள் பிரிச்சுட்டு அப்புறம் டி டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு, சை ஸ்கொயர் டெஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் பார்ப்போம். சை ஸ்கொயர் டெஸ்ட்டு, அப்புறம் தியரி ஆஃப், இதுலேயே வந்து தியரி ஆஃப் அட்ரிபியூஷன்ஸ்லாம் வரும்ல, தியரி ஆஃப் அட்ரிபியூஷன், அப்புறம் சை ஸ்கொயர், அப்போ இதுலேயே வந்து சை ஸ்கொயர் டெஸ்ட் வந்துடும். அப்புறம் வந்து ஆமாம் குட்னஸ் ஆஃப் ஃபிட்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். ஆக்சுவலாக இதில் நல்லா நீங்கள் படிச்சிருப்பீங்க. டி டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு, சை ஸ்கொயர் டெஸ்ட், அப்போ அனோவா டேபிள், ஸோ அதெல்லாம் முக்கியமானது. ஸோ அதில் நான் நோட்ஸ் கொடுக்கும்போது பார்ப்போம். இப்போ இன்னொரு முக்கியமானது என்னென்னா, அந்த ஒரு கான்டிஜென்சி டேபிள் ஒன்று சொல்லியிருப்பாங்களே, சை ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்டூ AD minus BC the whole square by A plus C, இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ABCD, A plus C, B plus D, A plus B, C plus D, என்னங்கிறது A plus B plus C plus D. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ரிசல்ட்ஸ் நான் நோட்ஸ் கொடுக்கும்போது சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் வந்து முக்கியமானது வந்து என்னென்னா, அந்த எரர் கண்டுபிடிப்போம் தெரியுமா, ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் இது கண்டுபிடிப்போம்ல, ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிப்போம், ஒவ்வொரு பாராமீட்டர் மீனுக்கு கண்டுபிடிப்போம், வேரியன்ஸ் கண்டுபிடிப்போமா, அது முக்கியமான கான்செப்ட். ரைட்டா? இது வந்து சாப்டர் 4ன்னு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் சாப்டர் 5. சாப்டர் 5 என்ன வரும்னா உங்களுக்கு சாப்டர் 5 வந்து எம்எஸ்சி லெவலில் போகும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன், இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இது எம்எஸ்சி லெவலில், அது ஆக்சுவலாக நாங்கள் எம்எஸ்சியில் 3 பேப்பர் படித்தோம் ஸ்டாட்டில். ஸோ அந்த கான்செப்ட் வரும். ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் unknown parameter. அது சாம்பிள்னா என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? unknown பாராமீட்டர் வந்து அன்னோனாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் டெஸ்ட் ஆஃப் ஹைப்போதீசிஸ். ஓகே, இப்போ இதிலே 2 டைப் வரும். ஒன்று பாயிண்ட் எஸ்டிமேஷன், ஒன்று இன்டர்வல் எஸ்டிமேஷன் இருக்கும். இன்னொன்று வந்து பாயிண்ட் எஸ்டிமேஷன், இன்னொன்று இன்டர்வல் எஸ்டிமேஷன் ஆஃப் தீட்டா, எஸ்டிமேஷன் ஆஃப் தட் பாராமீட்டர். ஸோ இது வரும். ஸோ இது நல்லா பார்த்து ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இதில் டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்திசிஸில் நல் ஹைபாத்திசிஸ், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ், ரைட் லெஃப்ட் அதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து எம்எல்இன்னு சொல்லுவாங்க. எம்எல்இனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மேக்ஸிமம் லைக்லிஹுட் ஃபங்க்ஷன், மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமமா மேக்ஸிமம் லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் லைக்லிஹுட் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமானது. மேக்ஸிமம் மினிமம் அதை நான் பார்த்துருமாங்க. ஒரு நிமிஷம். மேக்ஸிமம் கரெக்டாக. ஸோ மேக்ஸிமம் லைக்லிஹுட் ஃபங்க்ஷன், ஸோ எம்எல்இ. ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ சிஎஸ்ஆர் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ எம்எல்இ பார்த்துக்கோங்க. அப்புறம் பயாஸ்டு எஸ்டிமேட்டர், ஜஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். பயாஸ்டு அண்ட் அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டர். அப்புறம் கன்சிஸ்டன்ட் அண்டு
inconsistent estimators. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இதில் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதிலே நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும்னா, இப்போ கட்ச் நாட் கட்ச் ஒன்று பார்த்துட்டு இதில் வந்து என்னது இந்த அக்செப்டன்ஸ் ரீஜியன்ஸு, ரிஜெக்டன்ட் ரீஜியன்ஸு, கிரிட்டிக்கல் ரீஜியனு, அப்புறம் டைப் 1 எரரு, டைப் 2 எரரு. ஸோ அதெல்லாம் இதில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இதில் பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 5 முடிஞ்சிடும். அப்புறம் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாம்பிளிங் தியரியில் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் டெக்னிக் ஒன்று சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் டெக்னிக். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் டி டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த சேஞ்ச் ஆஃப் இது. அப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான சென்ட்ரல் லிமிட் தியரம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து இதில் கேட்டிருந்தாங்க, லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சென்ட்ரல் லிமிட் தியரம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் லிமிட் தியரம் அப்படின்னா என்னன்னு ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி நார்மல் ஏதோ ஒரு இது கொடுத்தாலும் அது எப்படி ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டாக மாற்றுவோம், அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து வீக் ஸ்ட்ராங், வீக் அண்டு ஸ்ட்ராங் லாஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். இது ஒரு முக்கியமானது. லார்ஜ் நம்பர்ஸ். அப்புறம் செபிசேவ் இன்இக்வாலிட்டி முக்கியமானது. செபிசேவ்ஸ் இன்இக்வாலிட்டி. ரைட்டா? ஸோ இதெல்லாம் இதில் உள்ள முக்கியமான கான்செப்ட். சாப்டர் 6க்கு போனீங்கன்னா ஆமாம் இது முடிஞ்சிடும். சாப்டர் 6க்கு போனீங்கன்னா இப்போ இதில் ஒரு முக்கியமானது விட்டுட்டோமே. ஸோ இதுலேயே இதில் ஒரு முக்கியமானது இது ஒன்று வந்துடும். அப்புறம் ரா கிராமர் இன்இக்வாலிட்டி, ஃபிஷஸ் இன்ஃபர்மேஷன், சஃபிஷியன்ட் ஸ்டாட்டிக்ஸ். சஃபிஷியன்ட் ஸ்டாட்டிக்ஸ்னால் என்னன்னு பாருங்கள். ரா கிராமர் இன்இக்வாலிட்டி, அப்புறம் இன்னொரு இன்இக்வாலிட்டி வருமே, ரா ரா கிராமர் இன்இக்வாலிட்டிஸ். இன்னொரு இன்இக்வாலிட்டி வருமே, ப்ராப்ளம்ஸ். ஒரு செகண்ட். ஆக்சுவலாக ரா பிளாக்வெல் தியரம்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்இக்வாலிட்டி தான் வரும். ஸோ ரெண்டு இன்இக்வாலிட்டியும் ரொம்ப முக்கியமான இன்இக்வாலிட்டிஸ். சரிங்களா? ரா பிளாக்வெல் இன்இக்வாலிட்டியும் ரா கிராமர் இன்இக்வாலிட்டியும் முக்கியமானது. அதுக்கு அடுத்து வந்து ஃபிஷர் இன்ஃபர்மேஷன். ஃபிஷஸ் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக அதில் வந்து நம்ம சிசிஏ சிலபஸில் ஜஸ்ட்டு இதை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஃபரன்ஸ்னு போட்டு இது மட்டும் தான் அதுக்குள்ளே எல்லா டாப்பிக்கும் உள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அது இன்இக்வாலிட்டினா என்ன இன்இக்வாலிட்டி அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலே போதும். இது சாப்டர் 5. சாப்டர் 6ல் என்ன பண்ணுறீங்கன்னா மார்கோ செயின் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். மார்கோ செயின்லாம் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மார்கோ ப்ராசஸ்னால் என்ன, அப்புறம் மார்கோ செயின்னா என்ன, அப்புறம் ஒன் ஸ்டெப் டிரான்சிஷன், அப்புறம் டிபிஎம்னா டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா மல்டி ஸ்டெப் என் ஸ்டெப்பு டிரான்சிஷன் அதெல்லாம் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அந்த மார்கோ செயின் கொடுத்துருவாங்களா, ஃபார் கிவன் மார்கோ செயின், ஃபார் கிவன் மார்கோ செயினுக்கு ஸ்டடி ஸ்டேட் கண்டுபிடிப்பீங்க தெரியுமா, ஸ்டடி ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது முக்கியமானது. அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்கோ செயின், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்கோ செயின். அதில் ஃபஸ்ட் என்ன வரும்னா ரெடியூசிபிள் irreducible and irreducible செயின். எப்போ ரெடியூசிபிள் எப்போ irreducible சொல்லலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து பீரியாடிக் அண்ட் பீரியாடிக் ஸ்டேட். அப்புறம் ரெக்கரண்ட் transient states. அடுத்து ஆமாம், ஸோ இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அப்சார்பிங் ஸ்டேட், ஓகே. ஸோ மார்கோ செயின்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க சாப்டர் 6. ஏன்னா சிஎஸ்ஆரில் சிலபஸாக கொடுத்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் படிக்க டைம் இருக்காது. ஓகே, ஸோ இதான் பார்த்துக்கோங்க. சாப்டர் ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் பார்க்குறேன். ஸோ சாப்டர் 1 தான் இருக்குது பாருங்கள். சாப்டர் 1 தான் இருக்குது. ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 1 ஓகே. Chapter 2, Chapter 3, Chapter 4, Chapter 5, Chapter 6. ஓகேங்களா. ஸோ இவ்வளவு. இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஸ்டாட்டிக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் எப்படியும் கேட்டுருவாங்க. ஒரு ஆக்சுவலாக மினிமம் ஒரு 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேசிக்காக என்னென்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஈஸியாக தான் இருக்கும் ஸோ கான்செப்ட் நிறையா இருக்கும். பட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டா டேரக்ட் ரிசல்ட்டாக தான் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா, ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்காது, டேரெக்டாக என்னது ஸோ என்னென்னு தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு என்கிட்ட இருக்க புக்கு என்னென்னா இந்த குப்தா கபூர் புக்கு, இந்த ஒரு புக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதெல்லாம் படிக்க டைம் இருக்காது. ஓகே, பார்ப்போம். ஸோ இந்த புக்கு கொஞ்சம் நல்லா ரெஃபரன்ஸ் புக்கு, இது நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த ஆறுமுகசார் புக்கு, இந்த புக்கும் நல்லாயிருக்கும். ஆறுமுகசார் புக்கு சூப்பர் புக்கு. அப்புறம் அந்த பாலாஜி, ஸோ இன்ஜினியரிங் உள்ள பாலாஜி புக்கு, ரேண்டம் ப்ராசஸ். அப்புறம் சிங்காரவேலு புக்கு, இந்த புக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் வந்து இந்த புக்கு தான் நாங்கள் எம்எஸ்சி லெவலில் 3 செமஸ்டர் இந்த ஒரே ஒரு புக்கு வச்சு படித்தோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டாண்டர்ட் புக்கு என்னென்னா இந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ்னு போட்டு ராபர்ட் ஹாக் அண்டு ஆலன் கிரைக்னு ஒரு முக்கியமான புக்கு. ஸோ இந்த புக்கு தான் நாங்கள் எம்எஸ்சியில் அதிக டைமுக்கு வந்து படித்த புக்கு. ஸோ லைன் பை லைனாக படித்த புக்கு இது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.